கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை மாமல்லபுரத்திற்கு அழைத்து பேசியது விஜயின் அரசியல் பித்தலாட்டம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி என்று கூறியது நகைச்சுவை என வைகோ கடும் விமர்சனம் செய்தார். சென்னை எழும்பூரில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கலந்து கொண்டு பேசினார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை மாமல்லபுரத்திற்கு அழைத்து பேசியது தவறு, விஜய் பித்தலாட்டம் செய்துள்ளார் என்று விமர்சித்தார். கரூர் சம்பவம் குறித்து திமுகவை விஜய் மோசமாக விமர்சித்திருப்பதாக கூறிய வைகோ, திமுக மற்றும் தாவேகா இடையேதான் போட்டி என விஜய் பேசியது நகைச்சுவை எனவும் தெரிவித்தார். 2011ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணி முறிய ஓ பன்னீர்செல்வம் தான் காரணம். அப்போது செய்த தவறுக்கான பலனை தான் அவர் இப்போது அனுபவிக்கிறார் என்று வைகோ விமர்சித்தார். மதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் 15 இடங்கள் ஒரு மாநிலங்களவை எம்பி தர ஜெயலலிதா முன்வந்த போதும் ஓபிஎஸ் அதை தடுத்தார் என்று வைகோ கூறினார்.